புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நேற்றும் இன்றும் எனது தலைமையில் தென்காசியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்கிட வேண்டும், தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு மதுரை பொதுக்கூட்டத்தில் இக்கருத்தை வலியுறுத்திய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்ட நிறைவில் இதற்குரிய சட்டம் நிறைவேற்றப்படும் என்று புதிய தமிழகம் கட்சியும் உலகெங்கும் வாழக்கூடிய 2 கோடிக்கு மேற்பட்ட தேவேந்திர மக்களும் பெரிதும் எதிர்பார்த்தார்கள். அதே போல மாநில அரசும் அந்த சட்டம் இயற்றுவதற்கு ஏதுவாக பரிந்துரை செய்யும் என்றும் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்படாத காரணத்தினாலே ஒட்டுமொத்த தேவேந்திர மக்களும் மிகப்பெரிய வருத்தத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் என்பதையும் இன்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில், அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் சட்டம் நிறைவேற்றவில்லை. இன்னும் கூட விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தல் வந்தாலும் கூட புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தேவேந்திர வேளாளர்களை பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நிறைவேறுகின்ற வரையிலும் ஒவ்வொரு மாதமும், அது எத்தனை மாதம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட, ஒவ்வொரு மாதத்தினுடைய 6ஆம் தேதியும் ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்து வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி தமிழகம் தழுவி தேவேந்திர மக்கள் வாழக்கூடிய அனைத்து கிராமங்கள் சார்பாகவும் அந்தந்த கிராமங்கள் அல்லது கிராமங்களுக்கு கூடிய சாலைகள் அருகில ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் காலை 10 மணியிலிருந்து 4 மணி வரை நடத்துவது என முடிவு செய்திருக்கிறோம். அது ஒரு தீர்மானம். அடுத்தது தேர்தலை பொறுத்த மட்டிலும் தேர்தலில் ஒன்று இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், அதே போல தமிழகத்தினுடைய நலன், தேசிய நலன் உள்ளடக்கிய மாநில மற்றும் தேசிய கட்சிகளோடு தேர்தல் உறவைத்துக் கொள்வதற்கு உண்டான, அதே போல புதிய தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்களில் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உண்டான வியூகங்களை அமைத்துக் கொள்வதற்கும் புதிய தமிழக கட்சி எனக்கு அதிகாரம் அளித்திருக்கிறது. எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிறது சார் இன்னும் யாருடன் கூட்டணி, எந்த கட்சியின் கூட்டணி என்பது குறித்து பேசுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதாக நான் கருதுகிறேன். என்று சொன்னால் இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே அது குறித்து செய்திகள் வெளியே வரும். தேர்தலுக்கு தயாராகிட்டீங்க அப்படித்தானே, அப்படி எடுத்துக்கலாமா? புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் அது ஜனநாயக ரீதியான அரசியல் கட்சி. சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் எது வந்தாலும் அதை சந்திக்கணும். அப்பொழுதுதான் மக்களுடைய பிரதிநிதிகள் அதிகமாக தேர்ந்தெடுக்கணும். சட்டமன்றத்துக்குள்ள போகணும், உள்ளாட்சிகளுக்குள்ள போகணும், நாடாளுமன்றத்துக்குள்ள போகணும். எனவே தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தமிழகம் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. 20 சட்டமன்ற தொகுதி காலியா இருக்கு. பாராளுமன்ற தேர்தலோடு அதை சேர்த்து நடத்தணுங்கிறது இன்னும் ஒரு தெளிவான முடிவு வரல. இல்லை, உங்க நிலைப்பாடு என்ன? என்னை பொறுத்த மட்டிலும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது அது ஒரு குறிப்பிட்ட வியூ,
கொள்கை கோட்பாடுகளோடு நடத்தப்படக்கூடிய தேர்தல். சட்டமன்றம் என்பது மாநில அளவில் நடக்கக்கூடிய, அது தேசிய அளவில் நடக்கக்கூடிய. இரண்டையும் ஒன்றாக்க வேண்டாம், இது தனித்தனியாக தான் இருக்கணும். அதாவது ஒரு சட்டமன்றம் என்று சொன்னால் வேறு, ஆனால் 22 சட்டமன்ற தொகுதிக்கு மேல அது வந்து ஒரு மினி தேர்தலாகத்தான் இருக்க முடியும். எனவே சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்தனியாக நடத்த வேண்டியதுதான் என்னுடைய. தேர்தலில் கூட்டணி தென்காசி நீங்க போட்டியிடறதா சொல்றாங்க. அதாவது தேர்தல் குறித்து நாங்கள் இதுவரையிலும் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லைங்கிறது தான் அந்த தீர்மானம். இப்பொழுதுதான் நாங்கள் தேர்தலை பற்றியே ஒரு புதிய கட்சியுடைய பொதுக்குழுவில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடந்த 3 வருடமாக 2017, 18, 19 3 ஆண்டு காலமாக பல மாநாடுகள், பேரணிகள், ஊர்வலங்கள் அனைத்துமே தேவேந்திர வேளாளர்களை இப்பொழுது அவர்கள் இடம்பெற்றக்கூடிய பட்டியல் பிரிவில் இருந்து நீக்கிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையில் தான் நாங்கள் எங்களுடைய முழு சக்தியையும் குவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வரையிலும் அதில் மாற்றம். தேர்தல் இப்பொழுது இன்னும் அறிவிக்கப்படாத சூழல். அதை பற்றி இப்பொழுது நாங்கள் இன்னும் அதுக்காக கவனம் செலுத்தலை. தேர்தல் அறிவித்த உடனேயே அது குறித்து நாங்கள் நல்ல உங்ககிட்ட யாராவது அப்ரோச் பண்ணாங்களா, கூட்டணி குறித்து பேசினாங்க? இல்லை, அதாவது ஒரு பொது வாழ்வில் இருக்கக்கூடிய பொது சமூக தளத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு பேசுவது என்பது சாதாரணமான விஷயம். பட் அது தேர்தல் அறிவிக்கப்பட்டால்தான் அவைகள் தேர்தல் கூட்டணிகளாக மாறுகின்றன என்று சொல்ல முடியும். இப்பொழுது சாதாரணமாக பேசக்கூடியவர்கள் தேர்தல் கூட்டணிகளாக மாறுமா மலருமா என்பதெல்லாம் இப்பொழுது சொல்ல இயலாது. தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அதிகாரபூர்வமாக பேச்சுவார்த்தைகள் துவங்குகின்ற பொழுதுதான் அது சொல்லுவோம். இப்போதைய சூழ்நிலையில உங்களுடைய கருத்துகளுக்கு நீங்க சொன்ன தேசிய கட்சியோ மாநில கட்சியோ யாரு இணக்கமா வராங்கன்னு கேட்கறாங்க? இல்லை, இப்போ நாம இதுல பெரிய ஒளிவு மறைவு ஒன்றும் இல்லை. எங்களுடைய அதாவது நாங்கள் மாநில அரசு இந்த கோரிக்கையை நாங்கள் அந்த அரசு தான் வச்சிருக்கோம். அவங்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கணும். மத்திய அரசு அது சட்டமாக்கி இருக்கணும். ரெண்டும் அவங்க பண்ணல. இருந்தாலும் கூட ஒரு மாநில அளவில் எங்களுடைய நாங்கள் போராடக்கூடிய அந்த நோக்கத்தை, அந்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதுவே ஒரு ஸ்டெப் அஹெட், அது ஒரு ஸ்டெப் முன்னேற்றமாக நாங்கள் கருதுகிறோம். அதுவே எல்லாம் அல்ல. ஆனால் மாநில கட்சிகள் கூட கருத்து தெரிவிக்காத போது, அதை பற்றி பேசாமல் இருக்கின்ற போது, அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர், பாரத பிரதமர் இருக்கக்கூடியவர், அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதை ஒரு அக்கறையோடு சொல்லியிருப்பதை நாங்கள் அதுக்கு தான் நான் தெரிவிச்சோம். மாநில அரசு வரைக்கும் பரிந்துரை பண்ணல. அதான் இன்னும் பண்ணலைங்க. பண்ணணுங்கிறது தான். இதில் ஆரம்பத்துல நீங்க தான் போராட்டம். ஆமாங்க. இன்னைக்கு கோர்ட்ல அரசு அதிகாரிகள் உள்ள வரக்கூடாது. இல்ல, அது இப்ப எந்த அடிப்படையில் அந்த உத்தரவு தெரியல. இது அரசனுடைய சொத்துங்க. எப்போ ஜமீன் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அப்பொழுதே அந்த 8634 ஏக்கர் தமிழ்நாடு அரசின் கீழ் வந்திருக்கணும். அது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். அவர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு மட்டுமே ஏறக்குறைய இத்தனை ஆண்டு காலம் ஒரு 50 வருடத்துக்கு மேலாக அதை அனுபவித்து வருகிறார். இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பீப்புள். அது தமிழக அரசனுடைய சொத்து. ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு வெறும் 10 ரூபாய் மட்டுமே கொடுத்து கொண்டு அவர்கள் அறிவிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் நீதிமன்றத்துக்கு சரியான தகவல்களை கொடுத்து சரியா மூத்த வழக்கறிஞர்களை வைத்து தமிழ்நாடு அரசு வாதிட வேண்டும் தான் என்னுடைய வேண்டும். வெரி சரி. சாதாரணமான
இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அப்படித்தான் வந்து அம்பாசமுத்திர கோர்ட்ல பல முறை வந்து தவறு எடுக்கப்பட்டிருக்கு. 5 வருடம் அந்த வழக்குக்கான ஆவணங்களே காணாமல் போய்விட்டது. 1970-80களில் 5 வருடம் 10 வருடம் ஆவணங்களே இல்லாமல் பண்ணிட்டாங்க, வழக்கே இல்லாமல். ஸோ அதனால வந்து நீதிமன்றத்துக்கு, உயர்நீதிமன்றத்துக்கு சரியான ஆவணங்களை தந்து மிக, அதாவது வந்து வெரி சீனியர் மோஸ்ட் வழக்கறிஞரை வச்சு வாதாடினால் நிச்சயமாக தமிழக அரசு இதில் வெற்றி பெற முடியும். அது வந்து தமிழக அரசு அதை எடுத்து தீரணும். இந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, திமுக அரசு என்ன? அது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. எந்த விதத்திலும் இது ஏற்புடையது அல்ல. இந்திய அரசு இதை வந்து மிகச் சரியாக கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டும். இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எந்த விதத்திலும் பங்க வராத அளவுக்கு வந்து உரிய வலுவான நடவடிக்கையும், இதற்கு பின்பலமாக இருக்கக்கூடிய சக்திகள் யாராக இருந்தாலும் அதை கண்டறிந்து அதை சர்வதேச அளவில் அம்பலப்படுத்தணும். இந்திய மக்கள் இந்த 44 பேருடைய மரணத்தை அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த நேரத்தில் மிகவும் அது வந்து வருத்தப்படக்கூடிய செய்தியாக கருதுகிறார்கள். தமிழ்நாட்டில் 2-3 தேர்தலை பொறுத்தவரையில் 2-3 அணிகளாக இருக்கிறது. 3வது அணி அப்படிங்கிறது தேசிய அளவில் 3வது அணி அப்படின்னு நிலைப்பாடு இல்லைங்க. இது இப்பொழுது எல்லாமே ஒரு யூகமாகத்தான் இருக்குங்க. தேசிய அளவிலோ மாநில அளவிலோ வந்து எதுவுமே வந்து ஒரு ஃபுல் ஷேப் இன்னும் வரல. ஆனா ஒரு வலுவான ஆட்சி தான் வந்து இந்தியாவை, அதாவது நிலையான ஆட்சி, ஸ்டேபிள் கவர்மெண்ட், நிலையான ஆட்சி தான் வந்து இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு நாட்டையுமே பொருளாதாரத்திலும் வந்து முன்னெடுத்து செல்ல முடியும். அந்த நாட்டில் வந்து வளர்ச்சி பாதையிலும் செல்ல முடியும். அதே சமயத்தில் நாட்டினுடைய எல்லைகளும் பாதுகாக்க. மதச்சார்பின்மை, செக்குலர் மதச்சார்பின்மையை சில கட்சிகள் தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள். அதுவே அந்நிய சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைந்து விடுகிறது. எனவே இந்தியாவினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படணும், இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கணும். இதை நோக்கிய தான் மதச்சார்பின்மையை தவறுதலாக பயன்படுத்தினால் எப்படி, எந்த ரீதியில அது வந்து அரசியல் கோஷமாக்குறாங்க. அது வந்து அரசியல் கோஷமாக்கப்படுகிறது. இட் இஸ் a politics, becomes a politics. அங்கேதான் இந்தியா வந்து பலகீனப்படுத்தப்படுகிறது. அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கணும். இது see, the interreligious faith must be within the hearts. அதாவது மதச்சார்பின்மை என்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அரசியலாக்குகின்ற பொழுது அது வந்து இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடியதும் கூட்டக்கூடியதாக இருக்கு. தட் இஸ் வேர் அங்கதான் வந்து தவறு நடக்குது. தமிழக தேர்தல் வரலாற்றில் சில கூட்டணிகள் கொள்கைகளோட இருக்கு. முன்னாடி திராவிட பல வகையில் இதான். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நிறைய பேர் அந்த இதெல்லாம் மறந்து இவங்க கூட எல்லாம் நம்ம கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இப்போ பலவிதமான இது சீட்டை மட்டுமே கணக்கு வைக்கிற மாதிரியான தேர்தல் கூட்டணிகள் எனக்கு தெரிந்த 1967 கொள்கை ரீதியாக கூட்டணியே அமையவில்லை என்றுங்கிறதா என்னுடைய கருத்து. அதாவது 1967 ராஜாஜியோடு சேர்ந்துதான் அண்ணா அவர்கள் கூட்டணி அமைத்தார்.
பூணூலை அறுப்பது பிராமண ஆதிக்க எதிர்ப்போடு வளர்ந்த இயக்கம் ராஜாஜி அவர்களை கூட்டணியிலே சேர்த்துக் கொண்டு போட்டியிட்டார். அப்பொழுதே கொள்கையெல்லாம் போயிடுச்சு. அதனால வந்து தேர்தல் கூட்டணிக்கும் கொள்கைகளுக்கும் சம்பந்தம் அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி அது வந்து எக்ஸ்ப்ளோர் த சான்சஸ். அந்த நேரத்துக்கு யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குதோ அதுதான் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் அமையல் சொன்னா அது பண்றாங்க. இதுதான் வந்து இந்தியா என்டையர் சீனரியாவே இருக்கு. இது வந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சூழல் இருக்கும். ஆமா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சீனரியோவா அப்படித்தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் 2014 சந்திரபாபு நாயுடு வாஸ் வெரி மச் இன்டாக்ட் வித் பிஜேபி. Now he is கூட அவர்தான் okay, so he is not with BJP now. என்ன சொல்றீங்க? அந்தந்த அவங்களுக்கு அந்த நேரத்துல எது so அதுதான் வந்து that is the prevailing situation alliance. அதனால கொள்கை எல்லாம் நீங்க யார்கிட்டையும் கேட்கவே முடியாது. உண்மை அதான் உண்மை. நீங்க எப்படி பேசுவீங்க? மாயாவதி மம்தா to defeat Congress first plan. She is breaking the Congress ಅನ್ನೋದು ಮುಟ್ಟೆ ಓಟ ಹೊಡೆಸಿಟ್ಟು ಮುಟ್ಟೆ ಇருந்து வந்த குஞ்சித். How she can be with the Congress? She defeated we thrown out CPM, communist regime. How she can be with the communist regime? How it can be கொள்கையோடு சேர்ந்த அலையன்ஸாக எப்படி இருக்க முடியுங்க? யதார்த்தமான உண்மை. கொள்கை வந்து கிடையாது. சரி, இப்போ சந்திரபாபு நாயுடும் இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு சொன்னா இவ பாலாறுல 1000 அணை கட்டிட்டாங்கன்னு சொன்னா பாலாறு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஜேடிஎஸோட வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்க மேகதாது அணை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? How will you solve this? This is where இதுதான் வந்து இருக்கு. ஸோ மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம இருக்கிறது தான் இன்னைக்கு அதான் இருக்கு. புதிய தமிழ்நாடு இந்திய தெங்காசிங்கிறது வந்து பரவலா எல்லாமே வந்துருச்சு. பட் சார் வந்து அப்படியே சைலண்ட் ஆகுதான். எங்களுக்கு ஒரு அறிமுகம் நிக்காட்டியும் நான் வந்து தென்காசி வந்து இருக்கிறேன். எப்படி அதனால வந்து அதை பத்தி சொல்றீங்க. அதனால நான் வந்து பீப்புள் நான் என்ன சொல்றீங்க